நாம் யாரும் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது அப்படியே சுத்த கிருபை சுவாமி. எங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற கொள்ளை நோய்கள் மத்தியிலும் எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்த சுகபலன் ஜீவன் அப்படியே சுத்த கிருபை அப்பா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவது, நாமோ என்றாலும் ஆண்டவரே உடைய கிருபையினாலே ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்மை துதிக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவரே, உடைய ஆலயத்தில் நாங்கள் நிற்பதும் உடைய சுத்த கிருபை. இந்த கிருபையை எங்களுக்கு அறிந்த தேவனை மனதார துதிக்கிறேன். இந்த ஆராதனையிலே இதைகள் மத்தியில் வந்து இதை ஆசீர்வதிக்கும்படியாய் சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. நாம் நின்று உள்ளமாய் பாமாலையின் 14 அனாதியான கர்த்தரே, தெய்வீக வசனத்திலே வானங்களுக்கு மேலாக மகிமையோடு இருக்கிற 14ஆம் பாமாலையை நாம் இணைந்து பார்க்கிறோம். மனுஷனுக்கு உண்டாவதாக கர்த்தராகிய
எங்களுக்கு இறங்கும். உலகத்தை பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவநாயகத்தால் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனுடைய ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவநாயகத்தால் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறேன். ஆமென். நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் வகுத்து அருளினது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்றால், உன்னுக்கு நீ அன்பு கூறுவது போல பெண்ணிடத்திலும் அன்பு கூர்வாயாக இருப்பது. வெகு பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. வேறு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பது. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோம். பரிசுத்தமுள்ள தேவன், மகத்துவமானவர், கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்மை நோக்கும்படியாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுப்போம். உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபத்தோடு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு உருவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறக்க வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னியும். பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். முதல் பரிசுத்த நாமத்தின் மகிமையுண்டாகும்படி நாங்கள் ஜீவனாய் ஒளியில் சேர்க்கிறதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை விட்டு செய்கிற கிருபாதாபடி அவரே. நம்முடைய பரம்பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அறிவிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையின்றி உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் வேத பாடல்கள் வாசியை கேட்போம். வாசிக்கும்படியாக திருக்குறளப்பட்ட முதலாம் வேதபாடம். அது பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் சங்கீதம் 24. சங்கீதம் 24. பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார்.
யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புப்படாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா என்பதுவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமண பகுதி வாசிப்பு உண்டாயிற்று. தேவனே உமக்கே மாட்சி உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி அது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 15 வரை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 8 தொடங்கி 15 வரை. அன்றையும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலிலாவது, பொன்னிலாவது, முத்துகளிலாவது, நேர பெற்ற வஸ்திரத்திலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் திறந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரையினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவர்கள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவர்களாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவள் நாம் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாக இருக்கவும் வேண்டும். எண்ணத்தினாலே முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெரிந்த புத்தியோடு விசுவாசத்தினாலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேட்டையினாய் ரட்சிக்கப்படுவார் என்பதை வாசிக்க வேண்டிய வேதமான வாசனைக்கு தேவனுக்கே மேம்பட்டார்கள். சுவிசேஷ பாடத்துக்காக நாம் யாவரும் எழுந்திருப்போம். வாசிக்கு வழியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் நமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நீதி மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களே, ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாய்ஸ் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்குரிய மகிழ்விக்கும் மன்னா, பணி இடத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அடையாளம் காணுதல். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் யாவரும் நின்றவாறே நம்முடைய நிச்சய விசுவாச பிரமாணத்தை அகில உலக திருச்சபையோடு இணைந்து சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினால் ஜெபிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெபிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனாகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமனத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கண்மதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக வந்து பிரார்த்தனை காலத்தில் சிலுவையிலே அறையுண்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமனத்தில் ஏறி பிதாவின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோரையும் மயக்கோரையும் ஞானிருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவுடன் குமாரன் கூட புறப்படுகிறவருமாய் பிதாவுடன் குமாரன் கூட சொத்தரிக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசிகளுமாய் உரைத்தவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்பினை ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் காத்திருக்கிறேன். ஆமென். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே 3ஆம் மாதத்தை நாம் முடித்து 4ஆம் மாதத்தையும் முடிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த 4ஆம் மாதத்தின் துவக்கத்திலே நமக்கு கொடுத்த சட்ட வாக்கியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சைடில் போட்டிருக்கு, ஜன்னலில் போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிடத்தை உனக்கு தருவேன். அப்புறம் இந்த சாட்சியின் ஆண்டில் நம்ம என்ன செய்யணுமா? உண்மைக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆனால் ஒவ்வொருவரும் நம்ம மனசுக்குள்ள வைத்துக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் உண்மையா இருக்கணும் சுவாமி, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. நீங்க இதற்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா 1ஆம் தேதி அதிகாலையிலே தியானத்தை நான் சொல்லும்போது சொன்னேன், உண்மையா இருக்கிற மனுஷனுக்கு கடவுள் 2 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம். என்ன அந்த 2 ஆசீர்வாதம்னா, எனக்கு வந்த ஒரு காரியம், இந்த 2 ஆசீர்வாதத்தில் எதை போடுறது? ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம், 2வது நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதம். நம்மளுக்கு சட்ட வாக்கியமாய் கொடுத்தது நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? வெளிப்படத்தில் விசேஷத்தில் அழகாக போட்டிருக்கு, உண்மையாயிரு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா, மரண பரியந்தும் உண்மையாயிரு. அப்படின்னா நீங்களும் நான் உண்மையாக இருக்கிற காலகட்டங்கள் இல்லை தெரியுமா? மூச்சு முடிகிற வரைக்கும் உண்மையாக இருக்கணுமா? மரண பரியந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன். அது பரத்திற்குரிய ஆசீர்வாதம். பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? உண்மையாக இருக்கிற மனுஷனுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இந்த உலகத்தில் உண்டு. அதைத்தான் நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அடுத்து சொல்லுது, ஐஸ்வர்யவன் ஆவதற்கு தீவிரிக்கிறவனோ. அப்பனா ஒரு மனுஷன் உண்மையா இராதபடிக்கு தடையா இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? பணம். பணத்து ஆசை, பணத்தை குறித்த காரியங்கள் ஒரு மனுஷனை உண்மைத்தன்மையிலிருந்து விழத்தள்ளிவிடும். அதான் வேதம் சொல்கிறது, அப்பா நீ உண்மையா இருந்தா பூமியிலும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவேன், நீ உண்மையா இருந்தால் பரலோகத்தில் ஜீவ கிரீடத்தை தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
ஹல்லேலூயா. அப்ப நான் உண்மையா இருக்கிற மனுஷனுக்கு 2 விதமான ஆசீர்வாதம். போன வாரம் ஐயா அவர்கள் சொன்னாங்க, மோசே தன் வீட்டில் எங்கும் உண்மையா இருந்தது போலன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. நம்ம மோசேயை போல உண்மையா இருக்க வேண்டும். அழைப்பிலே உண்மை, அர்ப்பணிப்பிலே உண்மை, பணிவிடையிலே உண்மை என்று 3 காரியங்களே ஐயா சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் தொடர்ச்சியாக அந்த உண்மையை குறித்ததான காரியத்திலே நான் எந்த காரியத்திலே உண்மையா இருக்க வேண்டும். உண்மையாயிரு, சரி, எந்த காரியத்தில் உண்மையா இருக்க வேண்டும்? அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனா 24ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால், எல்லாரும் எடுத்து வச்சுக்கலாம். 24ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்து வைத்துக் கொண்டோம் என்றால், ஒரு மனுஷன் உண்மையாய் இருக்க வேண்டிய 4 காரியத்தை 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிற மனுஷனே, அவன் என்ன செய்வானா? கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவானா, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். அப்ப நான் எதுல உண்மை? அழகாய் சங்கீதக்காரன் சொல்றாரு, 4 காரியத்துல சொல்றாரு. என் கையில சுத்தம், என் இருதயத்துல சுத்தம், என் ஆத்மாவில சுத்தம், என் பேச்சுல சுத்தம். கையில சுத்தம், இருதயத்துல சுத்தம், ஆத்மால சுத்தம், பேச்சுல சுத்தம். அப்படின்னா என்ன தெரியுமா? முழு ஆழ்த்தன்மையிலுமே சுத்தமா இருக்கணுமா. கடவுள் நம்மகிட்ட இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறாரு? முழு ஆழ்த்தன்மையும். ஒரு பேர் சோ அண்ட் சோ அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் பார்ப்பறான், இவன் முழுசு சுத்தமா இருக்கிறானா அப்படி ஆண்டவர் பார்க்கிறார். நீங்களும் நானும் இன்னைக்கு ஜெபம் பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த 4 காரியத்தில் நான் சுத்தமா இருக்கணும் சுவாமி. இந்த 24ஆம் சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதை குறித்து சில காரியங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த 4 காரியத்துக்குள் உங்களை அழைத்து செல்ல ஆசைப்படுகிறேன். 22, 23, 24 இந்த 3 சங்கீதம் ஒன்னுக்கு ஒன்று தொடர்புடைய சங்கீதம். ஒரு நோட்ஸ் எடுக்கிறவங்க தான் எடுத்துக்கோங்க. 22, 23, 24 இந்த 3 சங்கீதம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வருகிறது. நியூமரிக்கல் படி, தியாலஜிக்கல் படியும் சரி, சிக்னிஃபிகன்ஸ் படியும் படி, இந்த 3 சங்கீதம் ஒன்னுக்கு ஒன்று தொடர்புடையது. என்ன அந்த 3 சங்கீதத்துக்கு தொடர்புடையன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, 22ஆம் சங்கீதம் இட் டெல்ஸ் அபவுட் த சேவியர், இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை பற்றி சொல்லுகிறது 22ஆம் சங்கீதம். 23ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது? இட் டெல்ஸ் அபவுட் த ஷெப்பர்ட். 22 சேவியர், 23 ஷெப்பர்ட். 24 இட் டெல்ஸ் அபவுட் த சாவர்னிட்டி ஆஃப் காட். யார் அந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா, வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஸோ 22ஆம் அதிகாரம் இட் டெல்ஸ் அபவுட் த சேவியர், 23ஆம் அதிகாரம் டெல்ஸ் அபவுட் த ஷெப்பர்ட், 24ஆம் அதிகாரம் இட் டெல்ஸ் அபவுட் த சாவர்னிட்டி ஆஃப் காட். அடுத்தது இன்னும் பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம் சங்கீதம் இட் டெல்ஸ் அபவுட் த கிரேஸ் ஆஃப் அவர் காட். கடவுளுடைய கிருபையை பற்றி சொல்லுகிற சங்கீதம் 22ஆம் சங்கீதம். 23ஆம் சங்கீதம் என்ன தெரியுமா? இட் டெல்ஸ் ஆஃப் த கைடன்ஸ் ஆஃப் அவர் காட். 22 கிரேஸ் ஆஃப் த காட், 23 கைடன்ஸ் ஆஃப் த காட். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் இட் கைட்ஸ், கடவுள் என்னை நடத்துகிறார். 24ஆம் சங்கீதம் என்ன சொல்லுமா? இட் டெல்ஸ் அபவுட் த க்ளோரி ஆஃப் த காட். யார் அவர்? அவர் மகிமையின் ராஜா, க்ளோரி ஆஃப் த காட். இன்னும் நம்ம பார்க்கலாம், ஆழமா பார்த்தோன்னா the theology of the 3 significant psalms is 22ஆம் சங்கீதம் இட் டெல்ஸ் about the cross. நம்ம மும்மணித்தியான ஆராதனை வாசிக்கிறோம். எது தெரியுமா? முதல்ல வாசித்தது 22ஆம் சங்கீதம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், என்னுடைய சீட்டு, என்னுடைய ஆடைகள் பங்கிடப்படும், சீட்டு போடப்படும். இட் டெல்ஸ் about the cross. 23ஆம் சங்கீதம் இட் டெல்ஸ் about the crook of the God. crookனா என்ன தெரியுமா? அவருடைய கோலும் தடியும் பற்றி சொல்லுகிறது 23ஆம் சங்கீதம். 24ஆம் சங்கீதம் இட் டெல்ஸ் அபவுட் த கிரவுன் ஆஃப் அவர் காட். யார் அவர்? மகிமையின் ராஜா, சிலுவையில் இருந்தவர், அவர் தடியினால் நம்மை நடத்துகிறார், முடிவிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். டெல்ஸ் அபவுட் த கிராஸ், டெல்ஸ் அபவுட் த க்ரூக். 24th Psalm tells about the crown of our God.
கடைசியாக சொல்லணும், ஈஸியாக மனசை வச்சுக்கலாம். 22ஆம் சங்கீதம் இட் டெல்ஸ் அபவுட் த பாஸ்ட். கடவுள் எனக்காக சிலுவையில் சொங்கி நிறைவேற்றினது. 23ஆம் சங்கீதம் இட் டெல்ஸ் அபவுட் த பிரசன்ட். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 24ஆம் சங்கீதம் இட் டெல்ஸ் அபவுட் த ஃபியூச்சர். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் அவருடைய ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். இட் டெல்ஸ் அபவுட் த ஃபியூச்சர். இந்த 22, 23, 24ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆழமான ரகசியங்கள். அதனால தான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே இந்த 3 சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது கடவுளுடைய மாட்சிமையை குறித்து சொல்லுகிற சங்கீதமாய் இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த 24ஆம் சங்கீதத்துக்கு ஒரு அருமையான ஒரு காரியம் இருக்கும். இறையில் படித்த மாணவர்களுக்கு அது தெரியும். இந்த 24ஆம் சங்கீதத்திற்கு ஒரு பெயர் கொடுப்பார்கள். என்ன பெயர் தெரியுமா? இட் இஸ் an antiphonal hymn. என்னது? ஆன்டிபோனல் ஹிம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா ஒரு மனுஷன் பாட்டு பாடுற பாட்டு இல்லை. தாவீது சங்கீதம் எழுதியிருக்குது. தாவீது எழுதியிருக்கிறாரு. எப்போ எழுதியிருக்கிறாரு? வரலாற்றறிஞர் சொல்கிறாரு, ஓபேத்-ஏதோம் வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு ஆலயத்தில் வைப்பதற்காக எருசலேமுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகும்போது ஆடி பாடுகிற சமயத்துல தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினார் சொல்றாங்க. தாவீது அந்த சம்பவத்தில் இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. அதுக்கப்புறம் இது எழுத்து வடிவில் எழுதினக்கு அப்புறமேல இந்த சங்கீதத்தை யூதர்கள் எப்படி பாடுவாங்கன்னா 3 பேர் சேர்ந்து பாடுவாங்களாம். எப்படி பாடுவாங்கன்னா அது சொல்லப்பட்டு பாருங்க. முதல் 2 வசனத்தை லேவியர்கள் பாடுவாங்களாம். ஒரு குரூப் எருசலேமுக்கு போகும்போது, பஸ்கா பண்டிகைக்கு போகும்போது அந்த லேவியர்கள் நடந்து போவாங்களாம், குரூப்பை லீட் பண்ணிட்டு போவாங்களாம். அப்ப லேவியர்கள் சொல்லுவாங்களாம், இந்த பாட்டை பாடும்போது முதல் 2 வசனத்தை பாடுவாங்களாம். பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதில் குடிகளும் கர்த்தருடையது, அவரே அதை கடலுக்கு மேலாய் அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் அப்படி சொன்ன. அது லீட் பண்ணிட்டு போற குழுவின் தலைவர் என்ன சொல்லுவாராம்? 3ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தின் முதல் பகுதியும் சொல்லுவாராம். 3ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 8ஆம் வசனத்தை முதல் பகுதியை வாசிங்க. அப்ப அந்த லீடர் சொல்லுவாராம், யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பான்னு சொல்லி அந்த லீடர் கேள்வி கேட்ட உடனே கூட போற கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூட்டம் சேர்ந்து பாடுமா. என்ன பாட்டு பாடுமா? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்பு கூடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிற மனுஷனே அப்படின்னு சொல்லி பாடி வருவாங்களா. அடுத்து 8ஆம் வசனம் அது முடிச்ச உடனே 8ஆம் வசனம் முதல் பகுதி, யார் இந்த மகிமையின் ராஜா அப்படின்னு கேட்ட உடனே கூட்டம் சொல்லுமா, அவர் சேனைகளின் கர்த்தராமே அப்படின்னு சொல்லி போடும். அப்பனா இந்த சங்கீதம் 24ஆம் சங்கீதம் இட் இஸ் an antiphonal hymn. கேள்வி கேட்டு பதில் சொல்லி பாடி சொல்லுகிற ஒரு அருமையான சங்கீதம். இன்னும் இந்த சங்கீதத்தை குறித்து நாம் ஆழமாய் நாம் பார்த்தோம் என்றால் இதுக்கு இந்த சங்கீதத்துக்கு சில அர்த்தங்கள் உண்டு. இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் என்ன செய்வார்களாம், எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகை ஆசரிக்க செல்லும்போது இந்த 24ஆம் சங்கீதத்தை பாட்டு பாடுவார்களாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நல்லா கவனிச்சுக்கோங்க, யூதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தில் ஆராதனை உண்டு. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சங்கீதத்தை வாசிப்பார்கள். அதுல குறிப்பா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யூதருடைய ஜெபாலயத்தில் பாடப்படுற சங்கீதம் தெரியுமா? இந்த 24ஆம் சங்கீதம் தானா. இந்த 24ஆம் சங்கீதத்தை இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஜெபாலயத்தில் இந்த பாட்டு பாடாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான ஒரு சங்கீதம். ஏன்னா யார் கர்த்தருடைய கூடாரத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தங்கியிருப்பான். தேவனுடைய ஜெபாலயம் பரிசுத்தமான இடம். எனவே அதுல இந்த பாட்டை பாடுவாங்க. யூத கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா. முதல்ல பார்த்தது யூதர்கள், இப்ப யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த யூத கிறிஸ்தவர்கள் எப்ப பாடுவாங்கன்னா இந்த பாட்டை ஒவ்வொரு பாம் சண்டைக்கு இந்த பாட்டை பாடுவாங்களாம். எப்ப பாட்டு பாடுவாங்களா? ஒரு குருத்தோலை பவனியில பாட்டு பாடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலிக்கன் திருச்சபை அப்படிங்கிற திருநெல்வேலி பக்கத்தில் பாரம்பரிய திருச்சபைகள்லாம் நிறைய இருக்கு. ஆங்கிலிக்கன் ட்ரெடிஷன் சொல்லுவாங்க. அதுல ஹை எஸ்பிஜி ட்ரெடிஷன் சொல்லுவாங்க. ஹை எஸ்பிஜி ட்ரெடிஷன் சர்ச்லாம் பார்த்தீங்கன்னா நாசரத், முதலூர் அந்த பக்கத்துல இருந்து வந்தவங்களுக்குலாம் தெரியும். அது ஹை எஸ்பிஜி சர்ச். மெஞ்ஞானபுரம் பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் சர்ச். எஸ்பிஜிக்கும் சிஎம்எஸ்க்கும் ஆங்கிலிக்கன் தான், ஆனால் டிஃபரன்ஸ் உண்டு. இவங்க ஹை ஆங்கிலிக்கன். இந்த ஹை ஆங்கிலிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த பாம் சண்டையில் ஒரு காரியத்தை செய்வாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா?
குருத்தோலை பவனியெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு ஊர் சுற்றி வந்தோடனே மக்கள்லாம் பின்னால் வருவாங்க, குருவானர் முன்னால் வருவார். சர்ச்சுக்குள்ள வந்தோன்னா நம்முடைய தலைவாசல வந்து குருவானர் நின்றுக்கிடுவார். குருவானர் நின்ன உடனே எல்லாரும் ஓலையை பிடிச்சு நிற்பாங்க. பாட்டு பாடல் நின்றும் சத்தமா குருவானர் சொல்வார், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா அப்படின்னு சொல்லுவாரு. பின்னால் இருக்கிற ஹோல் குரூப் என்ன செய்யும் தெரியுமா? அவர் சேனைகளின் கர்த்தராமை. இதை சொல்லி முடிச்சக்கப்புறம் ஐயர் சொல்வாரு, குருத்தோலை ஞாயிற்கு ஆரம்பமாக இத்தனாம் பாடலை பாடக்கிடுவோம். எத்தனை பேர் இதை கேட்டிருக்கிறீங்க? லைஃப்ல கேட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? யாருமே பார்க்கலையா? கேட்டது இல்லையா? இன்னைக்கு உள்ள ட்ரெடிஷன், இன்னைக்கு செயின்ட் ஜார்ஜஸ்க்கு நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு இந்த ட்ரெடிஷனை சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த 24 சங்கீதம் விசுவாசுடைய வாழ்க்கை அப்படி பின்னப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் சொல்லுது, உண்மையா இருக்க வேண்டும் என்றால் 4 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எதுல செய்யணும்? என் கையில சுத்தம், என் இருதயத்துல சுத்தம், என் ஆத்துமால சுத்தம், என் பேச்சுல சுத்தம். அன்பானவர்களே, இந்த 4 காரியத்தையும் சுருக்கி பார்த்தோம்னா 2ஆ பிரிச்சுக்கலாம். என்ன தெரியுமா? 2 எக்ஸ்டர்னல், 2 இன்டர்னல். என்ன 2 எக்ஸ்டர்னல்? கைகளில் சுத்தம் எக்ஸ்டர்னல், வாயின் பேச்சு எக்ஸ்டர்னல். இன்டர்னல் என்ன? என் இருதயத்தின் சுத்தம் இன்டர்னல், என் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல் இருப்பது இன்டர்னல். அப்பனா என்னுடைய வெளிப்புறமும் உள்புறமும் ஆண்டவருக்கு முன்பதாக சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் உண்மையுள்ள ஒரு மனுஷனால தான் முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மரண பரியந்தம் உண்மையாய் இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண பரியந்தம் வாழ்க்கை முழுசு இந்த 4 மனசுகளை வச்சுக்கோ. என் கைகளில் சுத்தம், என் இருதயத்துல சுத்தம். இதை கம்ப்ரைஸ் பண்ணணும்னா 2ஆ சொல்லலாம். என்ன சொல்லலாம் தெரியுமா? 1 கையில சுத்தம், 2 என் இருதயத்துல சுத்தம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஒரு மனிதன் கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்றால் கை சுத்தம் இல்லாம ஆராதிக்க முடியாது. நல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்க கை சுத்தமான காரியத்தை செய்யவில்லை என்றால், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யவில்லை என்றால், நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க முடியாது. அப்படியே ஆராதித்தாலும் அந்த ஆராதனை ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாது. நல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அதனால தான் வாசிக்கிட்ட 2ஆம் வேத பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, புருஷர்களே நீங்கள் கோபத்தோடும் மூர்க்கத்தோடும் அல்ல, தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது உங்கள் பரிசுத்தமான 2 கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். பைபிள் பார்த்தீங்கன்னா ஆராதிக்கிறதுக்கு ஆம்பளைகளுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கு, பெண்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா? அல்லேலூயா சொல்லுவோம்னா அம்மா மார்களை சந்தோஷமா கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுவாங்க. ஐயா மார்கள் இப்படி கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லையா? ஆராதிக்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? ஆம்பளைகளுக்கு. அது எப்படி ஆராதிக்கணும் தெரியுமா? உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஆராதியுங்கள். ஏன் இந்த பரிசுத்தமான கரத்தை உயர்த்தி ஆராதிங்கன்னு சொல்றாருன்னா, அல்ல ஆவிக்குரிய ரகசியம் ஒன்று இருக்கிறது. என்ன அந்த ஆவிக்குரிய ரகசியம்? இப்ப நான் நின்னுகிட்டு இருக்கிறேன், பாக்குறீங்கல்ல? இப்ப நான் கைகளை உயர்த்தி இப்படி ஆராதிக்கிறேன். எப்படி இருக்குது பார்க்க? ஹேண்ட்ஸ் அப்ல நிக்கிற மாதிரி இருக்குதுயா அப்படிங்கிறீங்களா? ரைட், இட்ஸ் ஹேண்ட்ஸ் அப்ல நிக்கிறதா. இது எதற்கு அடையாளம் தெரியும்னா, யூதருடைய தேவனுடைய ஆலயத்திலே பரிசுத்த கூடாரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பொன் குத்து விளக்குக்கு அடையாளம். நிக்கிற நேர் பகுதி தண்டு இப்படி 2 கையும் உயர்த்திருப்பது அந்த 7 குத்து விளக்குல அவுட்டர் போர்ஷன் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு சமானமா. அப்ப நான் ஜெபம் பண்ணும் போது, அது ஆண்கள் என்றாலும் பெண்கள் என்றாலும் இன்னிலிருந்து நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்க உங்க அறை வீட்டை பூட்டி நீங்க ஜெபம் பண்ணும் போது தயவு செய்து கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேதம் அழகாய் சொல்லுது, பொன் குத்து விளக்கு மத்தியிலே ஆண்டவர். உங்க கை பரிசுத்தமா இருந்த கையை இப்படி தூக்கி வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் உங்களுக்குள்ள உலாவ ஆரம்பிப்பார். இது இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி. கைகளை உயர்த்தணும். அப்படின்னா உங்க கைகளை கடவுளுக்கு முன்பாக உயர்த்தணும்னா உங்க மனசாட்சி இடம் கொடுக்கணும், என் கை சுத்தமான கையின்னு சொல்லி. அப்படின்னா இன்னிலிருந்து நம்ம தீர்மானிப்போம்,
ஐயா ஆண்டவரே, என் கையை நான் சுத்தமாக பார்த்துக்கணும். எஸ்பெஷலி செல்ஃபோனில் உங்கள் கை எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். செல்ஃபோனில் உங்கள் கை எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். பி அவர் கைகளை சுத்தமாய் தூக்கி வைத்து ஆராதிக்கும் போது ஆண்டவர் உலாவார். இன்னொன்று வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங். கைகளை தூக்கி வச்சு ஆராதிக்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது என்னன்னு தெரியுமா? அன்னைக்கு அமலேக்கியரோட யுத்தம் கொள்ளும்போது அன்றைக்கு மோசே கரங்களை தூக்கி வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் கை வலிச்சிருச்சு. மோசே இப்படி கையை இறக்குறாரு. இறக்குனா என்ன ஆச்சு? இஸ்ரவேலர் தோத்து போறாங்க. உடனே திருப்பி கையை தூக்குறாரு, ஜெபம் பண்றாரு, இஸ்ரவேலர் ஜெயிக்கிறாங்க. கை வலிக்குது, கை இறங்குது. உடனே என்ன நடக்குது தெரியுமா? இஸ்ரவேலர் தோத்து போறாங்க. இதை பார்த்த ஊரும் ஆரோனும் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பக்கத்துல ஒருத்தர் அந்த பக்கத்துல ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு மோசையை உட்கார வச்சு, கல்லை போட்டு உட்கார வச்சு 2 பேரும் கையை தூக்கி பிடிச்சிக்கிறாங்க. சாயங்காலம் வரைக்கும் மோசே கை உயர்த்தி இருக்கும்போது முடிவு வெற்றி யாருக்கு தெரியுமா? இஸ்ரவேல். ஹல்லேலூயா. நீங்க கையை தூக்கி ஜெபம் பண்ணும்போது வெற்றி உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு நீங்க கற்றுக்கிட்டு போங்க. ஆண்டவரே, என் கரத்தை உயர்த்தி நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதுக்கு நான் கற்றுக்கொண்டு நான் செல்லுகிறேன் சாமி. கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்பது தேவனை ஆராதிப்பதற்கு அடையாளம். அப்படின்னா நம்முடைய கைகள் பரிசுத்தமாக இருக்கு. சரி, அடுத்தபடி சொல்றாரு, உன் இருதயத்துல மாசு இல்லாம இருக்கணும்ப்பா. நம்ம இதனால் முடியுதா? பல சிந்தனை இருதயத்துக்குள்ள வந்துருது. ஆனாலும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம என்ன செய்வோமா, இருதயத்துக்குள்ள தேவையில்லாத சிந்தனை வரும். ஆனா தேவையில்லாத சிந்தனை உடனே வரட்டிடணும். ஈ எப்படி சாப்பாட்டுல வந்து உட்காந்துன, ஒரு ஈ தானே உட்காந்து இருக்குது, உட்காந்துக்க ஈ, நீயும் சாப்பிடு நானும் சாப்பிடுன்னு சொல்றோமா? சோத்து தட்டுல ஈ வந்து உட்காந்தோம் என்ன செய்யறோம்? படக்குன்னு வரட்டி விட்டுரும். ஒரு ஈ வந்து உட்காந்தாலும் வரட்டி விட்டுரும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைக்கு மேல பறக்கிற காக்காவையோ குருவியோ பறவையோ உன்னால தடுக்க முடியாது. ஆனா அந்த குருவியும் காக்காவும் தலைமையில வந்து கூடு கட்டாம நீ என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். இருதயத்துல பல சிந்தனை வரும், வரட்டி விட்டுருங்க. அதான் இருதய சுத்தம். மாயைக்கு உங்க ஆத்மாவை ஒப்புக்கூடாமல் இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படி ஆழமான ரகசியம். அழிந்து போகிற காரியத்திற்கு உன் ஆத்மா ஒப்பு கொடுத்துறாது. ஏன்னா உன் ஆத்மா அழிவிழாது. ஆவி தன்னை தந்த தேவனத்துல போயிடும். ஆத்மா ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். இந்த ஆத்மாவை நம்ம எப்படி காத்துக்கொள்ளணுமா? மாயைக்கு ஒப்பு கொடுத்துறாத. ஏசாமி 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. உபவாசம் இருக்கும்போது முதல்ல வந்த சோதனை என்ன தெரியுமா? உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ உனக்கு அப்பம் செஞ்சு சாப்பிடு. உனக்கு கொடுத்த அதிகாரத்துல உனக்கு நீ முதல்ல அப்பம் செஞ்சு சாப்பிடு. அப்ப ஆண்டு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. நீங்க எடை போடணும், எது மாயை எது உண்மை. அப்பம் அழிந்து போகும், வார்த்தை நிலை நிற்கும். 2வது சோதனை உப்பரிக்கையில கொண்டு போய் வச்சு மலையில வச்சு சொல்றாரு, இந்த உலகத்தெல்லாம் நான் உனக்கு கொடுத்துறேன், நீ என்ன ஒரு தடவை வணங்கி ஜெபம் பண்ணு. 24ஆம் சங்கீதம் சொல்லுது, பூமியும் அதன் குடிகளும் யாருடையது? ஆனா பிசாசு யாரு என்ன சொல்றான்? அது ஏன் இதுப்பா, என்ன வணங்கி நான் உனக்கு கொடுக்கிறேன். மாயை. உலகத்தை காட்டும் பொழுது மாயையில விழுந்துராதீங்க. உலகத்தை காட்டும் பொழுது மாயையில விழுந்துராதீங்க. அதான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் வரும். மாயை. ஆத்மா மாயைக்கு செவி சாய்க்க சொல்லிடாத. நிறைவா ஆண்டவர் சொல்றாரு, கபடாய ஆணை அப்படின்னா என்ன தெரியுமா? பொய், தேவையற்ற வார்த்தை. நீ கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம கிறிஸ்டியன்ஸ், நம்ம வாயை திறந்தா எப்படி வார்த்தை வருது? எத்தனை பேர் காயப்படுத்துறோம், எத்தனை பேரை திட்டி தீர்க்கிறோம். யோசித்து பாருங்க. என் வாய் வார்த்தை சுத்தம் இல்லைன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கடவுளை நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணுமா? அதான் சொல்லப்பட்டிருக்குது, வாயை தயவுசெய்து கவனமா வச்சுக்கோ. அதான் அதிகம் பேசுறவனுக்கு என்ன வருமா? அதிக வார்த்தை பாவத்துல போய் முடியும். வார்த்தை எவ்வளவுக்குள்ள சுருக்கிறியோ பரிசுத்தத்தை காத்துக்கொள்வீங்க. நல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்க வாயின் வார்த்தை அடுத்தவனை காயப்படுத்துறது, அடுத்தவனை கோல் மூட்டுறது, அடுத்தவனை கேவலப்படுத்துறது, அடுத்தவனை புண்படுத்துறது வார்த்தை உங்க வாயில வந்துச்சுன்னா
தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கைகளில் சுத்தம், இருதயத்தில் சுத்தம். முதல்ல பார்த்தோம், கைகளை தூக்கி சுத்தமாக ஆராதிக்கும் போது தேவனை ஆராதிக்கிறோம். வாசிக்கிட்ட சுவிசேஷ வேத பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் என்ன செய்வானா? தேவனை தரிசிப்பான். ஐயா, ஆண்டவரை தரிசிக்கணும்னா இருதய சுத்தம் நமக்கு தேவை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா என்னால் முழங்கால் போட்டு 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது, எதுவோ சிந்தனை வருது, டிஸ்ட்ராக்ஷனா மாறுறேன். காரணம் என்ன தெரியுமா? முழங்கால் போட்டா தேவனை தரிசிக்க முடியாத ஒரு அனுபவம். தேவனை தரிசிக்கிற அனுபவத்தில் இருந்தோம்னா மணிக்கணக்காக நம்ம ஜெபிக்கிற நேரம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பல நாட்கள் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியலையே சாமி, 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியலையேப்பா, எனக்கு கிருபை தாங்க சாமின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 பழகும் பொழுது பல மணி நேரம் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எப்பனா கண்ணை மூடி முழங்கால் படிட்டு கையில் தூக்கிட்டா தேவனை ஆராதிக்கணும், இருதயம் தேவனை தரிசிக்கணும். ஹல்லேலூயா. என் கைகளை உயர்த்தும் போது நான் தேவனை ஆராதிக்கணும், கண்களை மூடும்போது என் இருதயம் தேவனை தரிசிக்கணும். அப்பனா என்ன இருக்குன்னா உண்மை உள்ள ஜீவியம் வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அன்பானவர்களே, நாம உண்மையா இருந்து பார்ப்போம்யா, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாரு, பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். இந்த 4 வார்த்தைகளை சொல்லி முடிச்சக்கு அப்புறமேல 24 சங்கீதத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை வருது பாருங்களேன். 5ஆம் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஐயா, உண்மையா இருக்கும் போது என்ன ஆசீர்வாதம், என்ன ரட்சிப்பு, அதுக்கு ஜோடி வசனம் எங்க இருக்கு தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 33ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி வச்சுக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனத்தை வாசிங்க. கேத்தரின் அவளுக்கு எடுத்து கொடுங்கம்மா, எடுத்து கொடுங்க. இப்ப வாசிங்கம்மா. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, அதான் மாயைக்கு ஆத்மாவை ஒப்பு கூடாமல் இருந்து பரிதானங்களை வாங்காதபடி கையை என்ன செய்யணுமா? உதறி காதை அடைச்சுக்கோங்க. அப்பனா உண்மைக்காக நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன் காதை அடைக்கணும், உன் கண்ணையும் மூடணும், உன் கையும் உதறணும். புரிஞ்சா? உண்மையா இருக்கணும்னா கையை உதறு, காதை அடைச்சுக்கோ, கண்ணை மூடிக்கோ. அப்படின்னா என்ன தெரியுமா? கெட்ட காரியம் பார்க்கணும்னு சொல்லுதா, கண்ணை மூடிரு, வேண்டாம். தேவையில்லாத காரியம் வாங்க போற, உதறு, கையை உதறு. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நீ செய்யும் போது என்ன நடக்குமா? 16ஆம் வசனத்தை பாத்தீங்களா? வேர்லி ஆசீர்வாதத்தை முதல்ல சொல்றாரு பாருங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலம். அப்பனா உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணுவோம், உயர் அடைக்கலத்தை ஆண்டவர் தருவாரு. அவன் அப்பா அவனுக்கு கொடுக்கப்படுமா? எப்ப தெரியுமா? உண்மையா இருக்கிறவனுக்கு அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்பா அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயம். வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. அல்லையா சொல்லாமா? அதனால்தான் சொல்றாரு, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், நீ ஏன் கவலைப்படுற? நீ உண்மையா எல்லாமே கிடைக்கும். அப்பத்தையும் தண்ணீரை கொடுப்பேன். இது வேர்ல்ட்லி பிளெஸிங், நித்திய பிளெஸிங். அதுல சொல்லி பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினதாய் காணும். எந்த ராஜாவை மகிமை பொருந்தினதாய் காணும்? பரலோகத்தின் ராஜாவை மகிமை பொருந்தினாய். கண்கள் சொல்லாம இந்த கண் இல்ல, எந்த கண் தெரியுமா? இருதயத்தின் கண்கள். இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா தேவனை தரிசிக்கும். யார் இந்த மகிமையின் ராஜா சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த மகிமையின் ராஜாவுடைய மகிமையை இருதயத்தை தரிசிக்கும். இட்ஸ் a heavenly blessing சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, தூரத்தில் இருக்கிற, என்ன தூரத்தில் இருக்கிற தேசம்? அமெரிக்கா தேசமா? தூரத்தில் இருக்க தேசம் என்னது? பரலோக தேசத்தை உங்க இருதயம் பார்க்கும் ஐயா.
என் கை உண்மையா இருந்து கண்ணை மூடி என் இருதயத்தில் ஆண்டவரை தரிசிக்கும் போது ஆண்டவரை நான் பரலோகத்தில் வந்து நிற்பேன் சுவாமிங்கிற அனுபவத்தை தருவார். அப்படின்னா என்ன அழகான காரியம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 4 காரியத்தில் உண்மையா இருக்கணும் சுவாமி, எனக்கு கற்றுத்தாங்கப்பா. நீங்க கேட்டு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு சின்ன சம்பவத்தை, இந்த உண்மையா இருக்கிறதுல எவ்வளவு கர்த்தர் கணக்கு பார்க்கறாங்கிற சம்பவத்தை, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை, சின்ன வயசுல நடந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா அம்மா எங்களுக்கு வாங்கி திங்க காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் முன்னால பார்த்தீங்கன்னா சாக்கு விரிச்சு அதில் முட்டாயி மாங்காய் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. இன்டர்வல் பீரியட் விட்டுனா ஓடி போய் பசங்களாம் வாங்கி சாப்பிட்றாங்க. எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, டேய் உனக்கு தேவையானதெல்லாம் வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கோம், ஸ்நாக்ஸ் நீ எடுத்துகிட்டு போகலாம் ஸ்கூலுக்கும்பாங்க. ஆனால் போய் இன்டர்வல் பீரியட் விட்டோன்னா எல்லா பையனும் ஓடி போய் அந்த ஜவு மிட்டாயும் அந்த மாங்காய் பத்தையும் வாங்கி அந்த அது என்ன கடுக்கா மிட்டாய் வாங்கி சாப்பிட்ற பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்டை கேட்டு டே குடுறாலாம் வாங்கி கேட்டிருக்கேன். ஆனால் வீட்டில் காசு கேட்டால் காசு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா உடம்பு கெடுதின்னு சொல்லிட்டு. ஒரு முறை நான் ரொம்ப அடர்த்தி கேட்டதுக்கு ஒரு 5 பைசா, அன்னைக்கெல்லாம் 5 பைசா பெரிய வேல்யூ. என் வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் 5 காசுக்கு அன்னைக்கு எவ்வளோ காரியம் வாங்கி சாப்பிடலாம். அன்னைக்கு முழுசு எனக்கு பெரிய கனவு, இன்டர்வல் பீரியட் எப்படா விடுவாங்க, ஏன்னா ஓடி போய் பாட்டிக்கிட்ட சவு மிட்டாய் வாங்கி சாப்பிடலாம். இன்டர்வல் பெல் அடிச்சிச்சு, ஓடி போனோம். அங்கே 2-3 பேர் கடை வச்சிருப்பாங்க. ஹோல் ஸ்கூலும் போய் முட்டிக்கிட்டு போய் என்ன செய்ய தெரியுமா, அது முட்டாயை கொடு, மாங்காய் கொடு, அதை கொடு, இது கொடு, புளி முட்டாய் கொடுன்னு கேட்டுக்கிருப்பாங்க. அந்த பாட்டி மூஞ்ச பார்க்காது, ஒன்றும் பார்க்காது, கையில் இருக்க காசை வாங்கிட்டு அவன் கேட்கறது சத்தத்துக்கு வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி போய் நான் நீட்டினோன்னு 5 பைசாக்கு 3 பைசாக்கு முட்டாய் கேட்டேன். 2 பைசாக்கு முட்டாயை இன்டர்வல் பீரியடில் வாங்கி சாப்பிடலாம், அதாவது லஞ்ச் பீரியடில் வாங்கி சாப்பிடலான்னு 3 காசுக்கு முட்டாயை நான் போய் கேட்டேன். 3 காசுக்கு 6 ஜவு முட்டாய், சின்ன சின்ன ஜவு முட்டாய் உடைச்சி வச்சுட்டு அந்த தாத்தா என்ன செஞ்சாரு, 5 பைசாவை என் கையில் வச்சுட்டாரு. எத்தனை காசு வைக்கணும் மிச்சம்? 2 பைசா வைக்கணும், 5 பைசா. பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம், படக்குன கையை முடிக்கிட்டேன். எங்க தாத்தா அப்படிங்கிற கூடாது. அடுத்த எண்ணம், எப்பண்டா இன்டர்வல் பீரியட் லஞ்ச் பீரியட் வரும், இந்த 5 பைசாக்கு திருப்பி ஒரு 3 பைசாக்கு முட்டாய் வாங்கிடுவோம், திருப்பி அடுத்த 2 பைசாக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது முட்டாய் வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு முழுசும் மனசுக்கு முட்டாய் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த 5 பைசாக்கு 3 பைசாக்கு வாங்கிட்டு 2 காசு கொடுக்கறத விட 5 பைசா எனக்கு அன்னைக்கு பெரிய சந்தோஷம். வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பெல்லாம் சத்தியத்தை அறியாத காலகட்டங்கள், சின்ன பிள்ளைங்க தானே. அடுத்த பீரியட் இன்டர்வல் பீரியட் முடிச்ச உடனே வாத்தியார் சொல்றாரு, மேக்ஸ் பீரியட் ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்து வைங்க, நோட் எடுத்து வைங்கன்னு சொல்றாரு. நானும் பந்தாவா கையை உள்ள விட்டு ஜாமெட்ரி பாக்ஸ் தேடுறேன். எங்க அப்பா எனக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஜாமெட்ரி பாக்ஸ், அன்னைக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் உடைய விலை 10 ரூபா. கேம்லின்ல ஹையஸ்ட் குவாலிட்டி ஜாமெட்ரி பாக்ஸ் 10 ரூபா. அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி அதை நான் ரொம்ப பெருமையாக எடுத்துட்டே, இந்த பாரு ஜாமெட்ரி பாக்ஸ் பாரு, புதுசாக இருக்கு பாரு, அப்படி இப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையும் பந்தா காட்டிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸ் பீரியட்ல கையை விட்டு ஜாமெட்ரி பாக்ஸை பைக்குள்ள தேடுறேன். ஜாமெட்ரி பாக்ஸு 5 பைசா முட்டாய் இந்த கையில் வந்துச்சு. 10 ரூபா ஜாமெட்ரி பாக்ஸ் என்னை விட்டு. இழிவான ஆதாயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டா பெரிய நஷ்டத்தை நம்ம இழக்கணும். இது நான் 6வது படிக்கும்போது என் வாழ்க்கையில் நடந்தது. 2008 கல்யாணம் கட்டி பிள்ளைலாம் பிறந்துருச்சு. ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஷாப்பிங் போகிறேன். போய் ஜாமான் ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்க. அன்னைக்கு லக்கி ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற அந்த கீதா கஃபே பக்கத்தில் அந்த ஸ்டோர், இப்போ அந்த ஸ்டோர் எடுத்துட்டாங்க. எப்பவுமே அங்கே தான் போய் ஜாமான் வாங்குவோம். ஜாமான் வாங்கிட்டு 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு சாயங்காலம் போய் 100 ரூபா கொடுத்து ஜாமானை வாங்கிட்டு மிச்சம் கேட்குறேன். அவர் 100 ரூபாயும் என் கையில் கொடுத்து, மிச்ச காசையும் கையில் கொடுத்து, ஜாமானையும் கையில் கொடுத்துட்டார். அடிக்குது மனசு, அடிச்சதுடா யோகம். 1ஆம் தேதி அன்னைக்குமே ஜாமானுக்கு ஜாமான், கையில் 100 ரூபாய். அடுத்தது மண்டையில் அடிச்சிச்சு. ஏற்கனவே 5 பைசாக்கு 2 பைசாக்கு 5 பைசா வாங்கி ஜாமெட்ரி பாக்ஸ் இழந்தது ஞாபகம் இருக்குதா? கேட்ட உடனே நான் திருப்பி கொடுத்தேன். சார் எனக்கு இந்தாங்க சார் 100 ரூபா, அவங்ககிட்ட நிறைய கொடுத்துட்டீங்க, மிச்சத்தை நீங்கள் எடுத்துகிட்டு கொடுங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அதோடைய ஆசீர்வாதம் என்னன்னா, 2008 ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த வருஷத்தின் கடைசியில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், வெரி ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் இன் அவர் லைஃப் 2008 நான் போட்டேன். அப்போ தான் நினச்சேன், 1ஆம் தேதி
அந்த அல்பம் 50 ரூபாய்க்கு நான் ஆசைப்படலை. கிட்டத்தட்ட 20,000 25,000 ரூபாய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட ஆண்டவர் கிருபை செய்தார். ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? இது விளையாட்டு இல்லையா, உண்மை நிஜம். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தில் ஆண்டவருடைய சமத்தில் கேட்போமா? உண்மையா இருக்க கேட்போமா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமத்தில், ஆண்டவரே, என் கையில் சுத்தம் இல்லாத வாழ்க்கை எவ்வளோ வாழ்ந்திருக்கிறேன், என் கையில் இருக்கிற செல்போன்ல எவ்வளோ சுத்தம் இல்லாத செய்கை நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு கொடுத்த கம்ப்யூட்டர் லேப்டாப்ல எத்தனை தேவையற்ற காரியங்களை நான் செஞ்சிருக்கிறேன். யோசித்து பார்ப்போம். இன்னிலிருந்து நான் தீர்மானிக்கிறேன்ப்பா, நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு குத்து விளக்காக, பொன் குத்து விளக்காக கைகளை உயர்த்தி நான் முழங்கால் படிட்டு நிற்பேன். ஆவியானவர் எனக்குள்ள உலாவுகிற அனுபவத்தை நான் பெறுவேன். அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க சுவாமி சொல்லி கேட்போமா? இருதயத்தில் சுத்தம், கபடாய் ஆணையிடாத காரியம், எவ்வளவு தேவையில்லாத பேச்சு, எத்தனை கோள் மூட்டிருப்பேன். மனசுக்கு அறிந்தே பொய் சொல்லிருக்கிறேன், மனசுக்கு அறிந்தே தப்பு செஞ்சிருக்கிறேன். நீ சொல்றது தப்புன்னு என் மனசாட்சி சொல்ல 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 இந்த தவறான வார்த்தையை நான் எவ்வளவு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? சத்தியத்தை அறிஞ்சிட்டேன் சுவாமி, என்னை விடுதலையாக்கும். நான் கண்ணை மூடும்போது என் இருதயத்தில் உண்மை தரிசிக்கணும் ஐயா. ஒவ்வொரு முறையும் நான் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது தேவ ஆவி எனக்குள் உலாவணும், என் இருதயத்தில் தேவனை தரிசிக்கணும். அந்த பாக்கியத்தை தாங்க சுவாமி சொல்லி கேட்போமா? இன்னைக்கு நம்ம செய்திக்கு முன்னால பாட்டுன ஆராய்ந்து பாரும் என் உள்ளத்தை, அந்த பாமால ஒரு அழகான ஜெபத்தின் பாமால வீட்டில் போய் அதை திருப்பி படிச்சு பாருங்க. என்னை ஆராய்ஞ்சு பாருங்க சாமி, எனக்கு உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ எனக்கு கிருபை தாங்க சாமி சொல்லி கேட்போமா? அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையிலப்பா உண்மையாய் வாழ்கிற ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. கடைசி வரைக்கும் எங்க மரண பரியந்தம் நாங்கள் உண்மையாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. அற்ப ஆசைக்கு எங்களுடைய இருதயத்தை சாய்க்காதபடி, அற்ப ஆசைக்கு எங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு இருதயத்திலும் கையிலையும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். குறிப்பாக அநேகர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் பாதிக்கப்பட்டார்கள் என்கிற செய்தியை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபையிலும் அநேகர் பலவீனத்துக்கு உட்படுத்தியிருக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நினைத்து பார்த்த ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும், ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் குவாரண்டைன் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. கிருபையாய் அவர்களை பாதுகாத்து சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு மீண்டுமாய் திரும்பி வந்து எங்களோடு இணைந்து ஆராதிக்க நீர் கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். பலவிதமான நோய்கள், சரீரத்தில் பலவீனத்தோடு இன்னைக்கு ஆலயத்திற்கு வர முடியாமல் இருக்கிற வயது மூத்த திருச்சபையின் அங்கத்தினரை நினைவு கூறுவோம். ஆண்டவரே, ஒரு காலத்தில் எவ்வளவு சந்தோஷமா இந்த ஆலயத்துக்குள்ள வந்து ஆராதித்தார்கள் சுவாமி. இன்னைக்கு வயது பத்தி நிமித்தமாகவும் பலவீனத்தின் மத்தியிலும் இன்னைக்கு ஆலயத்திற்கு கூடி வர முடியாத சூழலில் இருக்கிறவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நம்முடைய சரீர சுகவீனங்கள், நம்முடைய குடும்பத்துடைய தேவைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், இவளெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இறக்கி வைப்போம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம் சுவாமி? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி நான் உண்மையே நம்பி வந்திருக்கிறேன்ப்பா. என் சரீரத்தில் சுகத்தை தாங்க, என் ஆத்மாவில் ஒரு சுகத்தை தாங்க, கலங்கி இருக்கிற என் உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலை தாங்க, கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற என் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க சுவாமின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவருடைய கரத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம்.
இன்னைக்கு சரீர பலவீனத்தோடு யாரேனும் இன்றைக்கு ஆலயத்தில் வந்திருந்தால், அங்கலாய்ப்போடும் பெருமூச்சுக்களோடும் யாரேனும் இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருந்தா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே என் பாரத்தை, என் சுமைகளை, என் ஏக்கங்களை உங்களுடைய பாதத்துல நான் இறக்கி வைக்கிறேன்ப்பா, என்னை சமாதானத்தோடு அனுப்புங்க சுவாமின்னு சொல்லி கேட்போமா? கடந்த நாளில் நமக்கு கிடைத்த நல்ல மழைக்காக நன்றி செலுத்துவோம். இன்னும் ஆண்டவரே, இந்த கோடைக்குள்ள நாங்கள் போகும்போது, அக்னி நட்சத்திரத்துக்குள் நாங்கள் போகும்பொழுது நல்ல மழைகளை தந்து கோடையின் நோய்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். இன்றைக்கு ஒரு பக்கத்தில் பல்வேறு காரியங்கள் போய் கொண்டிருக்குது. 150வது நாளை நெருங்கத்தக்கதாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே சத்தத்தைக்கு செவி கொடுப்பார் யாரும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவோம். ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கிருபை தாங்க ஆண்டவரே, ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கிருபை தாங்க சுவாமின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? பிசாசின் தந்திரத்தினாலும் கட்டுகளின் மத்தியிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆண்டவரே, அவர்களுக்கு விடுதலையை தாரும் சுவாமின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இயேசுவே, எங்களுக்கு இறங்குங்க சுவாமின்னு சொல்லி கேட்போம். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஏறெடுத்த ஜெபத்தின் ஆசீர்வாதத்தோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக